சிறுபோகம் முடிந்து பெரும்போகம் ஆரம்பிக்கும் காலம் இது. 100% சேதன பயிற்சியின் பின் மீண்டும் ரசாயன பசலையை பயன்படுத்துவதா என சிந்திக்க வேண்டிய காலம் இது. நமது விவசாயிகள் யூரியா உரத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தவே பழகியுள்ளனர். அதிக யூரியா பயன்பாடு அதிக விளைச்சலை தரும் என்ற நம்பிக்கை விவசாயிகளிடையே இருக்கின்றது. நமது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாம் தேட வேண்டும். நாம் எமது பயிற்சியில் இருந்து தொடர்ச்சியாக அறுவடையை பெற்றுக்கொள்ளும் போது மண்ணில் உள்ள போசனையும் அகற்றப்படுகின்றது. நாம் அவ்வாறு மண்ணிலிருந்து எடுக்கும் போசனையை மீண்டும் மண்ணிற்கு வழங்க வேண்டும். அவ்வாறு நாம் மீண்டும் வழங்காவிட்டால் காலப்போக்கில் பயிர் அறுவடை குறைந்துவிடும். சர்வதேச உரச்சங்கம் தொடர்ச்சியாக பயிர்ச்செய்கை செய்யப்படும் நிலத்தில் 85% நைட்ரஜன் குறைபாடும் 73% பொசுபரஸ் குறைபாடும் 55% பொட்டாசியம் குறைபாடும் அவதானிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. தாவரங்களின் தொடர்ச்சியான நிலைகளுக்கு 17 தாவர போசனை மூலக்கூறுகள் தேவைப்படுகின்றன. இவ்வாறான தாவரத்தின் தொழிற்பாட்டுக்கு தேவையான முக்கிய மூலக்கூறுகளில் நைட்ரஜன், பொசுபரஸ், பொட்டாசியம் ஆகிய மூன்றும் பிரதான இடத்தை பெறுகின்றது. நெற்செய்கையில் ஈடுபடும் விவசாயி 100% சேதன பயிற்சிக்கு செல்லும் முன்னர் முன்பு பயன்படுத்திய ரசாயன உரங்கள் தொடர்பாகவும் அறிந்திருக்க வேண்டும். அத்துடன் அவை சிபாரிசுகளின் படி பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது பற்றியும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் ஏன் அவ்வாறு சொல்கின்றேன் என்றால், உங்களுக்கு தெரியும், ரசாயன உர வர்க்கங்கள் 3 இருக்கின்றது. முதலாவது TSP அல்லது ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் எனப்படுகின்றது. இது பொஸ்பரஸ் நிறைந்த போசனை பொருளாகும். இரண்டாவது MOP அல்லது மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் என அழைக்கப்படுகின்றது. இதன் மூலம் தாவரத்துக்கு தேவையான பொட்டாசியம் வழங்கப்படுகின்றது. மூன்றாவது விவசாயிகள் அனைவரும் அதிகமாக பயன்படுத்தும் யூரியா எனப்படும் உரம். ஏனெனில் யூரியா உரத்தை பயன்படுத்தும் போது அதன் பலனை உடனடியாக வயல் நிலத்தில் காணக்கூடியதாக இருக்கும். மஞ்சள் நிறமாக காணப்படும் வயல் நிலத்துக்கு யூரியாவை இடும்போது அது கடும் பச்சை நிறமாக மாறும். இதை பார்க்கும் விவசாயிகள் யூரியாவை அதிகளவில் வயலுக்கு இடும்போது அது நன்றாக கடும் பச்சை நிறமாக மாற்றமடைந்து நன்றாக வளர்ச்சியடைந்து அதிக விளைச்சலை கிடைக்கும் என பிழையாக புரிந்து கொள்கின்றனர். ஒவ்வொரு பசலையினதும் செயல்திறனை அதிகரிப்பதற்கு அதனை பயன்படுத்தும் விதம் சரியானதாக அமைய வேண்டும். அதற்காக நாங்கள் வழங்கப்பட்டுள்ள சிபாரிசுகளுக்கு அமையவும் சரியான காலத்திலும் சரியான இடத்திலும் பயிருக்கான பசலை பிரயோகத்தை மேற்கொள்ள வேண்டும். நூறு சதவீத சேதன செய்கையின் மூலம் நமது நெற்பயிர் செய்கையில் அறுவடை குறைந்திருந்தாலும் நமது உற்பத்தி பாரிய வீழ்ச்சியை கண்டிருந்தாலும் அதன் மூலம் நமக்கு சிறந்த பாடம் ஒன்று கற்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் நாம் முன்னோர் பாவித்த யூரியாவின் அளவு அதிகம் என்பது. நமது பெரும்பாலான விவசாயிகள் அவர்கள் முன்னைய போகங்களில் சேமித்து வைத்திருந்த யூரியாவை சென்ற போகங்களில் பயன்படுத்தினர். அது மட்டுமல்லாது ஏனைய வெளியிடங்களில் வாங்கிய சிறிதளவு யூரியாவை பயன்படுத்தி பயிர்ச்செய்கையை மேற்கொண்டனர். அத்தோடு அவர்கள் அந்த குறைந்தளவு யூரியாவை பயன்படுத்தி சிறந்த அறுவடையையும் பெற்றுக்கொண்டனர். அதே போன்று நமக்கு பல வருடங்களாக தீர்வை காண முடியாத பாரிய பிரச்சனையாக இருந்தது. அதுதான் கபில தாவர தத்தியின் தாக்கம். அதை கட்டுப்படுத்த பாரியளவு விவசாய ரசாயனங்கள் தேவைப்பட்டது. ஆனால் கடந்த 2 போகங்களில் கபில தாவர தத்தியின் தாக்கம் மிகவும் குறைவாகவே காணப்பட்டது. அதற்கான பிரதான காரணம்தான் நாம் குறைந்தளவு பசலையை பயன்படுத்தியது. ஏனைய போகங்களைப் போல அளவுக்கு அதிகமாக பசலையை நாங்கள் பயன்படுத்தவில்லை. நாம் இந்த சந்தர்ப்பத்தில் பிரதானமாக சில விடயங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் முன்னைய போகங்களைப் போல அளவுக்கு அதிகமாக அசேதன பசலையை பயன்படுத்துவதா அல்லது 100% சேதன பயிற்சிகையில் ஈடுபடுவதா அல்லது இவை இரண்டு
50% குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இல்லையெனில் 2 போகத்துக்கு ஒரு முறை டிஎஸ்பியை வயலுக்கு இடுவதன் மூலம் அதன் விரயத்தை 50% வரை குறைத்துக் கொள்ளவும் முடியும். நெற்செய்கையின் போது டிஎஸ்பியை பயன்படுத்துவதில் எமது விவசாயிகள் பாரிய தவறை விடுகின்றனர். அதுதான் அவர்கள் நடுகை செய்த பின்னர் டிஎஸ்பியை வயலுக்கு இட்டுக்கொள்கின்றனர். சில விவசாயிகள் நடுகை செய்த 2 வாரங்களின் பின்னர் டிஎஸ்பியை வயலுக்கு இடுகின்றனர். இது பிழையான விடயம். உண்மையில் இந்த டிஎஸ்பி மண்ணுடன் நன்கு கலக்க வேண்டும். காரணம், நெல்லின் வேர் வளர்ச்சிக்காகவே இந்த டிஎஸ்பி தேவைப்படுகின்றது. ஆகவே இந்த டிஎஸ்பியை இடுவதற்கு சரியான சந்தர்ப்பம் தான் நெல் நடுகை செய்வதற்கு முன்னர் இறுதி நிலப்பண்படுத்தல் மேற்கொள்ளும் சந்தர்ப்பம். அப்போதுதான் டிஎஸ்பி நன்கு மண்ணுடன் கலக்கும். அவ்வாறு இல்லையெனில் மண்ணின் மேல் தங்கி நீருடன் கலந்து அடித்துச் சென்றுவிடும். அதேபோல் எம்ஓபி எனப்படும் பொட்டாசிய பசலை நெற்பயிர்ச்செய்கையில் கதிர்களின் உற்பத்திக்கு அவசியமானது ஒன்றாகும். ஆகவே நாம் நெல் நன்றாக வளர்ச்சியடைந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த எம்ஓபி பசலையை இட வேண்டும். நாம் எம்ஓபி பசலையை 2 சந்தர்ப்பங்களில் இடுகின்றோம். நாம் 4 வாரங்களின் பின்னரும் 6 வாரங்களின் பின்னரும் எம்ஓபியை வயலுக்கு இடுகின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் யூரியாவுடன் கலந்தே வயலுக்கு இடுகின்றோம். அதற்கு காரணம் தான் எம்ஓபி பவுடர் போன்றது. ஆகவே அதை தனியாக வயலுக்கு இடுவது சற்று சிரமமான விடயம். ஆகவே நாம் எப்போதும் எம்ஓபியை யூரியாவுடன் கலந்தே வயலுக்கு இட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்று நாம் இந்த ரசாயன பசலைகளை சரியான அளவில் சரியான நேரத்தில் இடுவதன் மூலம் பசலை வீண்விரயமாவதை தடுத்துக் கொள்வதுடன் குறைந்த பசலையிலிருந்து அதிக விளைச்சலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். 100க்கு 100% சேதன பசலையை கொண்டு பயிரிடுவது கடினமான விடயம் எனினும் ரசாயன பசலையுடன் சேதன பசலையும் சேர்த்து பயிரிடுவதன் மூலம் சிறந்த அறுவடையை பெற்று எமது நாட்டை அரிசி உற்பத்தியில் தன்னிறைவடைய செய்ய முடியும். நாம் முக்கியமாக இங்கு கவனிக்க வேண்டிய விடயம்தான் இதுவரை செய்ததைப் போல பசலைகளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி வீண்விரயம் செய்யாமல் இருப்பது. நாம் பசலையை சரியான நேர்த்தல் சரியான அளவில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் பயிர்களுக்கு பசலையிடும் போது சரியான